வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருமிளகோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற மாதிரியே அதே விலைக்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் இருக்கும். நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம்ல அதே மாதிரி இவங்களும் கொண்டாந்து வீட்டுக்கே சேர்த்துருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் கருமிளகோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். எந்த ஒரு வீட்லேயும் மிளகு இல்லாத சமையல் கட்டே இருக்காது. இந்த மிளகுல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்னா, நம்ம மிளகுல அடிக்கடி உணவில் சேர்த்துட்டோம்னா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. மிளகு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்பு, அப்புறம் இந்த சளி, இருமல் இதெல்லாம் சரியாகும். மிளகுல உடலை சூட்டை குறைக்கும்னு சொல்லுவாங்க. மிளகை எப்படிலாம் சாப்பிட்லான்னா, மிளகு ரசமாக செஞ்சு சாப்பிட்லாம். மிளகு பொடியை நம்ம சமையலில் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த முட்டையில் போட்டு சாப்பிட்டோன்னா அது தொண்டை வலியிலேருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த மிளகு தூளை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? இந்த மிளகு எப்படிலாம் சாப்பிட்ணுன்னா, மிளகு குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த காரம் இதில் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது அடிக்கடி சாப்பிட்ணும். அதுவும் குறிப்பாக ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத நேரத்திலும் சாப்பிடவும் கூடாது. கரெக்டான டைமில் ஒரு மீடியமாக சாப்பிட்ணும் இந்த மிளகை. ஓகேங்களா? இதில் குடல் பாக்டீரியா அதிகமாக எதிர்க்கிறதுக்கு இதுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த மிளகுக்கு இது அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன ஆகும்னா, இந்த மிளகு அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்று எரிச்சல் அதிகமாக ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த மிளகு கரெக்டாக சாப்பிட்டோம்னா தொண்டை வலியிலிருந்து நமக்கு நம்மளை பாதுகாக்கும். சளி பிடிச்சிச்சுன்னா தொண்டை வலிக்கும் இல்லைங்களா? இந்த மிளகு, உப்பு இதோடு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை மிளகையும் அரிசியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம தொண்டை வலி குறையும். அதுக்கப்புறம் என்னென்னா, புற்றுநோயை எதிர்க்கும் போராடும் சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு இதில் ஆன்டி பாக்டீரியா அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ரத்த அழுத்தத்தை குறைக்கிற சக்தி இதுக்கு இருக்குங்களாம். நம்ம ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்ம உடம்புல இருக்க